ஊழ் என்னும் தலைப்பின் கீழ் 10 குறளை பார்ப்போம். ஆகூழால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போகூழால் தோன்றுமடி. ஆக்கத்திற்கான இயற்கை நிலை சோர்வு தலை காட்டாத ஊக்கத்தை கொடுக்கும். ஊக்கத்தின் அழிவுக்கான இயற்கை நிலை சோம்பலை ஏற்படுத்தும். பேதை படுக்கும் இழவூழ் அறிவகற்றும் ஆகலு ருற்றக்கடை. அழிவு தரும் இயற்கை நிலை அறியாமையை உண்டாக்கும். ஆக்கம் தரும் இயற்கை நிலை அதற்கேற்ப அறிவை விரிவாக்கும். நுண்ணிய நூல்பல கற்பினும் மற்றும்தன் உண்மையறிவே மிகும். கூரிய அறிவு வழங்கக்கூடிய நூல்களை ஒருவர் கற்றறிந்த போதிலும் அவரது இயற்கை அறிவே மேலோங்கி நிற்கும். இரு வெருலக தியற்கை திருவேறு தெள்ளிய ராதலும் வேறு. உலகின் இயற்கை நிலை இரு வேறுபட்டதாகும். ஒருவர் செல்வமுடையவராகவும் ஒருவர் அறிவுடையவராகவும் இருப்பதே அந்த வேறுபாடாகும். நல்லவை எல்லா அந் தீயவான் தீயவும் நல்லவான் செல்வன் செயற்கு. நல்ல செயல்களை ஆற்ற முற்படும்போது அவை தீமையில் போய் முடிந்து விடுவதும், தீய செயல்களை ஆற்றிட முனையும் போது அவை நல்லவைகளாக முடிந்துவிடும் இயற்கை நிலை எனப்படும். பரியினும் ஆகாவாம் பாவல்ல உய்த்து சொரியினும் போகா தம. தனக்கு உரிமையில்லாதவற்றை எவ்வளவுதான் பாதுகாப்பாக வைத்தாலும் அவை தங்காமல் போய்விடக்கூடும். உரிமையுள்ளவற்றை எங்கே கொண்டு போய் போட்டாலும் அவை எங்கும் போகமாட்டா. வகுத்தான் வகுத்த வகையல்லார் கோடி தொகுத்தார்க்குந் துய்த்த லரிது. வகுத்து முறைப்படுத்திய வாழ்க்கை நெறியை ஒட்டி நடக்காவிட்டால் கோடி பொருள் குவிந்தாலும் அதன் பயனை அனுபவிப்பது என்பது அரிதேயாகும். துறப்பார்மன் துப்புரவில்லார் உறற்பால ஊட்டா கழியு மெனின். நுகர்வதற்குரியது எதுவுமில்லை என்ற உறுதியினால் தம்மை வருத்தக்கூடிய உணர்வுகள் வந்து வருத்தாமல் நீங்கிவிடுமானால் துறவறம் மேற்கொள்வர். நற்றாங்கால் நல்லவா காண்பவர் அற்றாங்கால் அல்லற் படுவதெவன். நன்மையும் தீமையும் வாழ்க்கையில் மாறி மாறி வரும். நம்மை கண்டு மகிழ்கிறவர்கள் தீமை விளையும் போது மட்டும் மனம் கலங்குவது ஏன்? ஊழிற் பெருவழி யாவுள மற்றொன்று சூழினுந் தான் முகந்துறும். இயற்கை நிலையை மாற்றி மற்றொரு செயற்கை நிலைமை அமைந்திட முனைந்தாலும் இயற்கை நிலையே முதன்மையாக வந்து நிற்பதால் அதைவிட வலிமையானவையாக வேறு எவை இருக்கின்றன?